ஸ்பிரிட். இன்றைக்கு பார்க்கக்கூடியது இந்த ஸ்பிரிட், ஆவிக்குள்ளாக, ஆவியில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம். நிறைய இடத்துல நமக்குள்ளாலே பரிசுத்தாவியானவர் இருக்கிறோம். அந்த பரிசுத்தாவியானவருக்குள்ளாலே என்னெல்லாம் காரியங்கள் நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவருக்குள்ளால என்ன காரியங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும், அதுதான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இது நம்ம உண்மையாக நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இது அவசியம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நம்ம பரிசுத்தாவியானவருக்குள்ளாலே நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாய் காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால், ஹல்லேலூயா, தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் வெளியரங்கமா என்ன பண்ணுது, நம் வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது இந்த அதிகாரத்திலே ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாலே என்ன செய்கிறார் என்பதை இந்த வசனத்தில் பார்க்கலாம். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளாலே வாழ்வது எப்படி என்பதை இந்த இடத்துல பேசப்படுகிறது. ஆவிக்குள்ளாலே வாழ்வது, கிறிஸ்தவ வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லணும். ஆவிக்குள்ளாலே வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாலே வாழ்கிற வாழ்க்கை. இங்கே சொல்லப்பட்டபடியாக 9ஆம் வசனம் 1 பேதுரு 4:9, 1 யோவான் 4:9 வாசிப்போம். திருப்பி வாசிப்போம். 1 யோவான் 4:9. நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை நம்ம உலகத்தில் அனுப்பினதனால், ஹல்லேலூயா, ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, சொல்லுங்க, நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த அன்பின் நிமித்தமாக எல்லாம் வெளிப்பட்டது. அன்பில்லாத தேவனை அறியான் என்று அதுக்கு முதல் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறல, அவர் நம்மேல் அன்பு கூறுவதுதான். ஹல்லேலூயா. 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு அன்பு கூறல, அவர் நம்மேல் அனுபவித்த அன்பு நிமித்தமாக தான் அவன் பாவங்களை நம்மள நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்மை அனுப்பினது அன்பு. இதெல்லாம் காரியங்கள் இருக்குன்னா நம்ம பரிசுத்தமா வாழணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாலே நாம் என்ன பண்ணணும், வாழணும். நம்முடைய வாழ்க்கையை அப்படி என்ன பண்ணணும், நடத்தும்படியாக தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு, வந்தார். அவர் முதல் வருகை அதற்காக தான் இருந்தது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அதன் அடிப்படையாக தான் நம்ம இருக்கிறது. பரிசுத்த ஆவியானோடு வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் அவர் உலகத்தில் வந்து அவர் வேலையை முடித்துட்டு அவர் என்ன பண்ணாரு, பரத்துக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே வந்து அவர் வேலையை முடித்துட்டு பரத்தில் போய் நமக்காக என்ன பண்ண பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்போ அவர் போனாரோ பரிசுத்த ஆவியானோட வேலையை என்ன பண்ணுது, ஆரம்பிச்சிடுச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய வேலை என்ன பண்ணுது, எப்படி ஆரம்பித்தது என்பதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அக்கினி மயமான நாவுகளை என்ன பண்ண இறங்க பார்த்தார்கள். அப்புறம் வந்து பலத்த காத்து அங்கே என்ன வீசப்பட்டது. நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் என்ன பண்ண நடந்தது.
உடனே ஆவிக்குள்ளாலே பேதுரு என்ன பண்ணாரு, பேசினார். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் வேலை உடனே ஆரம்பிச்சிருச்சு. நேரம் தாமதிக்கவே இல்லை. அவங்க அவர் மேல்விட்டாரையில காத்திருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். அவர் வேலை கட்டன்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்துட்டு அப்புறம் போகல, திரும்பி என்ன பண்ணல, போகவே இல்லை. நம் வாழ்க்கையில அவர் கலந்து இருக்கிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையோடு என்ன பண்ண அவரு கலந்து இருக்கிறார். உண்மையா நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ உண்மையா உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா, பரிசுத்தாவியானவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். உங்க ஆவிக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். நம்ம எல்லாரும் ஆவி ஆத்மா சரீரம் உள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் எப்படி திரியேக தேவனா இருக்கிறாரோ அதே மாதிரி திரியேக நபர்களாக நாமளும் என்ன பண்றோம், இருக்கிறோம். நமக்கு ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, இந்த சரீரம் இருக்கிறது. ஆவி ஆத்மா, ஆவி பரிசுத்த ஆவியானோட இணைஞ்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானோட என்ன பண்ணுவோம், இணைஞ்சி இருக்க வேண்டும். நம்ம வாழ்ற வாழ்க்கை அவரோடு இணைஞ்சி வாழ வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கைடன்ஸா வச்சுக்கணும், நம்முடைய வழி நடத்துகிறவரா வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல ஒரு கவுன்சிலரா வச்சுக்கணும். நமக்கு எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்தும்படியாக நல்ல ஒரு தேற்றவாளனாக அவர் நம்ம என்ன பண்ண வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் ஆவியானவர் ஆவிக்குள்ளாய் வாழ்வது என்று சொன்ன ஆவியானோடு நாம கலந்து வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு அடித்தளமே அதுதான். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை அது அடித்தளம் என்னது, ஆவிக்குள்ளாலே வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையாய் வாழ்ற வாழ்க்கை, பரிசுத்தமாக வாழ்ற வாழ்க்கை, முழுமையாய் அவரோடு வாழ்ற வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனை விட்டு பிரிந்து வாழ்றதுக்கும் அவரோடு சேர்ந்து வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவனை விட்டு பிரித்து வாழ்றதுனா உலக வாழ்க்கைன்னு வாங்க. தேவனை பிரிந்து வாழ்றது உலக வாழ்க்கை, தேவனோடு இணைஞ்சு வாழ்ற பரிசுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருக்கிறது. கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர் பரிசுத்த ஆவியானவரை இணைத்து வாழ்ற வாழ்க்கை. அல்லேலூயா. அவன் தான் கிறிஸ்தவன். நம்ம மதத்தை சார்ந்தோ ஏதோ ஒரு மார்க்கத்தை சார்ந்தோ அப்படியெல்லாம் இல்லை. நான் கிறிஸ்தவன் எதற்காக, நான் இயேசுவை பின்பற்றுகிறதுனால நான் என்ன பண்றேன், கிறிஸ்தவனா இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் என்னோட என்ன பண்ணாரு, இணைஞ்சி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த என்ன தெரியல, இந்த எல்லாருக்கும் இந்த வயதுல பலவீனமாக தான் இருக்குது. எனக்கே இருமல் ஆரம்பிச்சிச்சு சொல்லலாம். இந்த காலையில் என் பிள்ளைக்கு உடம்பு டோட்டலாக ஸ்டார்ட் டவுன், ரொம்ப வாந்தி, நேற்று வாந்தி, ஃபீவரு, அவளுக்கு அதெல்லாம் வரல, அம்மா சோர்ந்துட்டாங்க. இன்னைக்கு ஜெபிக்கணும், எல்லாத்துக்கும் எடுத்து ஜெபிக்கணும், சோதம் முடியல போது ஜெபிக்கணும். பலவீனங்களில் பலன் அவர் பலன் அவர் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அவரோடு வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அதில் பழுது இருக்காது, எந்த ஒரு பழுது இருக்காது. உண்மையாய் வாழணும், எந்த விதத்துலையும் சந்தேகம் இருக்காது. வாழ்க்கை குறித்த சந்தேகம் என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. அது முழுமையான வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையே சந்தேகமாகவே வாழ்ந்துடுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், எப்படி இருக்குது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமே, அடுத்தது அடுத்த வருஷம் ஒரு வருஷம் வரும்போது மனசுக்குள்ள திக்கு நடிக்க ஆரம்பிச்சிடும். என்னது வயிற்றெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும், என்னென்னமோ பண்ணும். மைண்டில் பூச்சிக்கு போல இருக்குது. இப்போ எல்கேஜிக்கே மினிமம் 40,000 ரூபாய் தேவைப்படுது. நாங்கள் எடுத்து வைக்கணும். அந்த 2 மாதத்துக்கு நானும் என்ன பண்ணோம், அவளுக்கு என் பொண்ணுக்கு எடுத்து வைக்கணும் 40,000 ரூபா எல்கேஜிக்கு. ஒரு சின்ன ஒரு மேலே ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூலில் வேறு சேர்த்து வச்சு, இது என்னது சின்னதாக நர்சரி மாதிரி ஒரு ப்ரீ ஸ்கூலில் 40,000 ரூபா. இன்னொரு இதில் கேட்டால் 60,000 ரூபான்றாங்க. அது எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அது 60,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது, 40,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது.
கம்மியாவே அதுதான். இனி மேலே போனோம், ஸ்கூலுக்கெல்லாம் போனோம்னா 1 லட்சம் அப்படியெல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே போகுது. இதுக்கே என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் நமக்கெல்லாம் நாக்கே குடிக்கிற போகுது. அதான் கஷ்டம் இருக்குது எல்லாருக்கும். அந்த அடுத்த வாழ்க்கை கண்டு பயம், கஷ்டம், கவலை இருக்கதான் செய்யுது. ஆனா நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை துரிதமாய் கொண்டு நடக்கும்போது நம்ம எதிர்காலத்தை கொண்டு பயப்பட தேவை இல்லை. அல்லேலூயா. நம்ம பயப்பட தேவையில்லை. பயத்தை உங்களை விட்டு ஆண்டவர் நீக்கி போட அவசியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ளே வாழுங்கள், ஆவிக்குள்ளாலே நடக்க வேண்டும். ரெண்டாவது ஆவிக்குள்ளாலே நடக்கிறது அவசியம். கிறிஸ்தவனோட நடை வேறுபட்டதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நார்மல் மனுஷன் நடக்கிறதுக்கும் கிறிஸ்தவன் நடக்கிறதுக்கும் வேற மாதிரி இருக்கும். அவன் பரிசுத்தமாக நடக்கிறது எப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் அவனோட எல்லா விதமான வெளியோட்ட காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும், மாறும். அவனோட பிஹேவியர், அவன் எப்படி அவனோட நடத்தை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். நடைன்னு சொல்லுவோம், அவன் நடக்கை அதெல்லாம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். அவன் பேசுகிற விதம், அவன் செயல்படுகிற விதம், அவன் என்ன செய்தாலும் அங்கே ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவன் என்ன பண்ண வேண்டும், மகிமைப்பட வேண்டும். அதான் ஆவியில நடக்கிறது. அல்லேலூயா. அவருக்குள்ளாலே நடக்குது. நீங்க நடந்து போகும்போது நீங்க என்ன பண்ணலாம், பரிசுத்தாவியத்தை டங்ஸ்ல பேசிட்டு போகலாம். நான் பைபிள் போட்டும்போது அதோட பேசிட்டு தான் போவேன். யோசனை திடீர்னு ஏதாவது யோசனை வச்சு எடுத்து போடுங்க, யோசனையெல்லாம் எடுத்து போடுங்க, தேவையில்லாத யோசனைகள் எடுத்து போடுங்க. நிறைய கஷ்டம் இருக்கு. நேற்று ஒரு ஊழியக்காரர்களை பார்த்தேன். அவர் கிராமத்தில் ஊழியம் செய்கிற மனுஷன். அவரும் என்னோட சேர்ந்து ஆல்ட்ரேஷன் வாங்க. அவர் நிறைய வருஷம் மாறினாதில் ஊழியர்ந்தார். அவர் 200 ரூபா ஒரு மாதம் கிடைக்குமா. அவருடைய இது கஷ்டப்பட்டு சொன்னார், 200 ரூபா மாதம் கிடைக்குங்க, சில சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் 1000 ரூபா ஆச்சு. அதுக்குள்ளாலே என்ன பண்ணுறாங்க, இது தசமபாகம் கட்டணும், அதிலே நான் இது பண்ணணும், ஒவ்வொன்றும் நான் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நான் அவரோட இதை கஷ்டம் சொன்னேன். இன்னும் இல்லாத சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஆனால் நடத்திட்டு இருக்காரு. இப்போ காணிக்க கூட அவ்வளோ வராது, எதுவுமே செய்யாது. அது ஊர் நாட்டில் காணிக்கே கிடையாது. ஏதாவது 1000 கொடுத்தா மாத்திரம் தான் என்ன பண்ணுவான். அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்னோட பேசுகிறேன். அதே போல் அவர் சாட்சி சொன்னார். அதே போல் என்னோட சாட்சி கேட்பார், இந்த சிறு வயசுல என்னோட அதிகமான பாட அனுப்பிச்சிருக்கீங்களே அப்படின்றாரு. என் சாட்சி கேட்டோட என்னோட பயங்கரமான பாட அனுப்பிச்சிருக்கீங்க. நான் சொன்னேன், நான் இன்னைக்கு என்ன பண்ணுவேன், ஏது அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு தெரியாமல் வந்தேன். உங்கள் சாட்சியை கேட்டோட எனக்கு ஆண்டு பலத்தை கொடுத்தாங்க. அதுதான் ஆண்டு சேவை. நம் மூலமாக மற்றவங்க என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் பலப்படணும். என்னால என் சாட்சியால அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தாரா, அவர் அந்த நேரத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. பார்த்தீங்களா, எனக்கு அதுதான் வேணும். உங்கள் நிமித்தமாக உடைந்து போன ஆட்களுக்கு, உடைந்து இருக்கிற ஆட்களுக்கு என்ன பண்ணணும், பலத்தை ஆண்டவர் என்ன பண்ண தரணும். திரும்பி அவங்க என்ன பண்ணணும், எழும்பி பிரகாசிக்கணும். அந்த அளவுக்கு உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணும். நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். உங்களோட நடத்தை அதை என்ன பண்ணும், காண்பிக்கும். உங்களுடைய சாட்சி அதை என்ன பண்ணும், காண்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அதை என்ன பண்ணுங்க, செய்யணும். முன்னாடி நீங்கள் அப்படி ஒழுங்காக நடந்தாதான் உங்களை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நடப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒழுங்காக இருந்தாதான் உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒழுங்காக வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பின்னாடி வருவாங்க. உங்களை இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ண வச்சு செய்வாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், எனக்கு பின்னாடி வருகிறவர்கள் என்னை விட என்ன பண்ணாங்க, பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நான் செஞ்ச காரியங்களை ரெட்டிப்பான காரியங்களை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ண சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல எனக்கு பின்னாடி நீங்க வருவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னை விட பெரிய காரியங்களை நான் செஞ்சு உங்களுக்கு 2 மடங்கு செய்யணும்.
அப்பதான் நான் ஏதாவது செஞ்சிருக்கேன் எனக்கு பெருமை. எனக்கு எப்போ பெருமை வரும்னா, நீங்க என்னை விட நிறைய அதிகமா செஞ்சாதான் அதுதான் எனக்கு நான் ஏதோ செஞ்சிருக்கேன் உலகத்துல எனக்கு தெரியும். நீங்க எதுவும் செய்யாம இருந்தா நான் எதுவும் செய்ய நான் என் மேலதான் தப்பு. ஹலோ, இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. உங்களை எடுத்து பயன்படுத்தணும் என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நடையை உறுதிப்படுத்த வேண்டும், உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி என்ன பண்ணணும்? நடக்கவும் கடவும். ஹல்லேலூயா. ஆவியாளர் பிழைத்திருந்தா ஆவி கேட்டபடி என்ன பண்ணணும்? நடப்போம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பிழைத்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கு அவர் கேட்டபடி நீங்க என்ன பண்ணுவீங்க? நடப்பீர்கள். இருக்கீங்களா? உங்கள் நடை என்ன பண்ணும்? அவர் கேட்டபடி இருக்கும். அவர் விரும்பினபடி நடப்பீர்கள். அவராலே நீங்க பிழைத்திருந்தா. புரியுதாங்க நான் சொல்லுறது? அந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? திருப்பி வாசிங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவும். ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவும். அப்போ அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். ஹலோ, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள், அதான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்துவை உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சையையும் சிலுவையில் என்ன பண்றாங்க? அறைந்திருக்கிறார்கள். அதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றாரு? நீங்க ஆவியிலே பிழைத்திருக்கும் போது ஆவி கேட்டபடி என்ன பண்ணணும்? நடக்க முடியும். ஆவி கேட்டபடி நடக்க முடியும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் பொறாமை கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இருந்தா ஆவியில நீங்க நடக்கலன்னு அர்த்தம். பாத்தீங்களா? இருக்குதா? இது மாதிரி எல்லாம் இருக்குது அவங்க லைஃப்ல. நீங்க ஆவியில இன்னும் என்ன பண்ணல? ஆவியானவரோட முழுமையா நடக்கல. வீண் புகழ்ச்சியா இருக்கட்டும், வேற என்ன போட்டுக்கிறதுல ஒருவருக்கு ஒருவர் கோபம் உண்டாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். மற்றவங்க பக்கத்துல இருக்க உங்க சகோதரி உயர்ந்தாங்கன்னா அவங்க கண்டு என்ன பண்ணுவோம்? பொறாமை படக்கூடாது, அவங்க கண்டு கோபப்படக்கூடாது. இன்னும் ஊக்குவிக்கணும். நீ பண்ணுமா சொல்லணும். எளியவன குப்பையிலிருந்து ஆண்டவர் எடுக்கிறாரு. அதை கண்டு பொறாமப்பட கூடாது. ஆண்டவர் ஒருத்தர் உயர்த்துறாருன்னா உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போனாங்கன்னா என்ன பொறாம படக்கூடாது, கோபப்படக்கூடாது. வீண் புகழ்ச்சி உங்க விரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. உண்மையான மேன்மை அவர்கிட்ட தான் வருகிறது. ஒருத்தர் உயர்த்துறாருன்னா நான் மாஸ்டர் உயர்த்தல, நீங்க விரும்பின மாதிரி ஆண்டவர் உயர்த்த மாட்டாரு. அவர் கேட்டபடி அவர் விரும்பின மாதிரி அவர் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அதான் நடந்தது என் வாழ்க்கையில. அதனால நான் சாட்சி சொன்னேன். நான் இந்த மாதிரி நான் வெளிப்படையா நான் எதுவுமே இது பண்ணிக்கிறேன். நான் அங்கி போட்டு எதாவது பார்த்துட்டீங்களா? உங்க முன்னாடி நான் அங்கி போட்டதே கிடையாது இல்லையா? நான் வந்து என்ன பண்ணுவேன்? அதுக்கு எங்க போடுறேன்னா அது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏதாவது கல்யாணத்துலையோ நான் ஏதாவது கல்யாணம் நடத்தினேன், இதுக்கப்புறம் ஏதாவது மரணத்துலையோ நான் என்ன பண்ணுவேன்? அந்த அங்கியை போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து என்ன, அந்த அங்கி போட்டோம்னா அதுக்குள்ள மரியாதை நான் என்ன பண்ணுவேன்? அதுக்குள்ள மரியாதை இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? போட கூடாது. அங்கிதானே எனக்கு மரியாதை இல்லை. நான் மரியாதையாக வாழ்ந்து அந்த அங்கியை போடணும். புரியுதா சொல்லுவது? நிறைய ஊழியக்காரங்க அதை அறியாமல் போட்டு அதுக்குள்ள அங்கிக்குள்ள ஒரு மதிப்பை வீணடிக்கிட்டு இருக்கிறாங்க. போக வச்சு பேரளவுக்கு பிஷப்னு வாங்கி வச்சுக்கிறாங்க.
வீண் புகழ்ச்சி வேஸ்ட். வீண் புகழ்ச்சிறது வேஸ்ட். எப்போ போடணுமோ அப்போ போவேன் நான். அப்போ நீங்கள் பாப்பி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே சொல்கிறார், எல்லா விதத்துலையும் அவருக்குள்ளாலே நம்ம என்ன பண்ணணும், நடக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஆவியில் ஜெபிக்கணும். மூன்றாவது ஆவியில் ஜெபிக்கணும். கிறிஸ்தவனுடைய பக்தி அதில் வெளிப்பட வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால், உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களுடைய பக்தி அதன் மூலமாக என்ன பண்ணணும், வெளிப்படும். டிவோஷன், ஆங்கிலத்தில் டிவோஷன் அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய பக்தி விருத்தி இன்னும் அதிகரிக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அது பொருட்டு எதுவா மிகுந்த மனதுறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருந்தாய். அல்லேலூயா. உங்கள் ஜெபம் அப்படி இருக்கிறதா? இதுவரைக்கும் இல்லைனா இதுக்கப்புறம் அப்படி இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? திருப்பி வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணுமா? ஆவியினால. நீங்க செய்யற எல்லா விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அது எப்படி ஜெபிக்கணுமா? ஆவியினாலே ஜெபிக்கணுமா? அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பண்ற ஆவியில நீங்க ஜெபிக்கிறதுனால அதனால நீங்க பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பலத்தோடு உங்க சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணணும், வேண்டுதல் செய்ய வேண்டும். அந்த பலத்தோடு, ஆவியானோட பலத்தோடு நீங்க பண்ணும் வேண்டுதல் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நீங்க வேண்டுதல் பண்ணும்போது, உங்க சகோதரருக்கோ நீங்க வேண்டுதல் பண்ணும்போது நீங்கள் ஆவியில முதல்ல என்ன பண்ணணும், பலப்பட வேண்டும். உங்களை நீங்க பலப்படுத்தாம நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்களுக்குள்ள பலவீனம் உங்களை தாக்கும். புரியுதா நான் சொல்ல வருது? பரிசுத்த ஆவியானோட நீங்க என்ன பண்ணணும், ஒரு உடன்படிக்கை நீங்க முதல்ல என்ன பண்ணணும், பண்ணி இருக்க வேண்டும். அவரிலே நீங்கள் என்ன பண்ணணும், பலப்பட வேண்டும். அதுக்கப்புறம் உங்களை நீங்க பலப்படுத்திட்டு அப்புறம் என்ன பண்ணணும், மிச்சவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் பலவீனமா இருப்பாங்க, ஒருத்தர் ஆவியில குறைவுள்ளவராக இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க நீங்க பலப்படாம ஜெபம் பண்ணிட்டேன்னா அந்த பலவீனம் உங்களை தாக்கும், உங்க பிள்ளைகளை தாக்கும். சொல்றது புரியுதா? நான் உங்களுக்கு எழுதி கேட்டா, நீங்க யாரை நீங்க தொட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்களுக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணாலும் சரி, ஒருத்தர் பலவீனமா இருக்கிறாங்களா, நீங்க முதல்ல பலமா இருக்கிறீங்களான்னு முதல்ல பாருங்க. அவங்க ஜெபிக்கிற முன்பாக நீங்க ஆவிக்குள்ளாலே பலனா இருக்கிறீங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உண்மையான வசனம் என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவால எல்லாம் செய்ய முடியும்னு சொன்னாங்க. அந்த உண்மையான வசனத்துக்கு அதிகம் அது இதுதான். நீங்க ஜெபத்திலே பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பலப்பட்டு அந்த பலத்தோடு நீங்க உங்களுக்காக உங்க சுற்றி இருக்கிறவங்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர் பலப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாரு, முழுமையா ஊழியத்தை எடுத்து செஞ்சார். அல்லேலூயா. அந்த 40 நாள் ப்ரிப்பரேஷன் டைம் எதுக்குன்னா, 40 நாள் உபவாசம் ப்ரிப்பரேஷன் டைம் எதுக்குன்னா, முதல்ல அதுக்கு முன்பாக என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்ட அப்புறம் தான் அது 40 நாள் பண்ணார். அது 40 நாள் உபவாசம் இருந்துட்டு என்ன பண்ணல, ஞானஸ்நானம் எடுக்கல. ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாம்பல இறங்கிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, வனாந்தரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனாரே வழியா அவரே போகல. கவனிக்கணும்.
பரிசுத்த ஆவியானவர் இயேசு என்ன பண்ணாரு, வனாந்தரத்துல என்ன பண்ணாரு, வழி நடத்தினார். அங்கே 40 நாள் இருந்து உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்படும் போதுல ஒண்ணுமே அவரை என்ன பண்ண தொட முடியல. சோதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார். அவர் பிராக்டிகலா நமக்கு காட்டிட்டு கொடுத்தார். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஃபாஸ்டிங் இருக்கணும். ஃபாஸ்டிங் சும்மா நான் சாப்பிடாம இருந்தா ஃபாஸ்டிங் கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் பலத்துல நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும். அதான் உண்மையான ஃபாஸ்டிங். இது இருக்கிறது முன்னாடி சும்மா இருந்தீங்களா அதை ஃபாஸ்டிங் எடுத்து ஃபாஸ்டிங்லாம் வீடு அப்படி இருந்தா எடுக்காதீங்க ஃபாஸ்டிங். நீங்க 40 நாள் எடுத்தா சரி, 50 நாள் எடுத்தா சரி, எவ்வளவு நாள் எடுத்தாலும் சரி, ஆவியானவர் பலத்தினால நீங்க எடுக்கிறா, ஆவியானவர் பலப்பட்டுட்டு எடுக்கவில்லை என்று சொன்னா இந்த வேஸ்ட் ஃபாஸ்டிங். பிசாசால ஈஸியா உங்களை பிடிச்சுவான். அதனால அப்படி எடுத்தனால இயேசு என்ன பண்ணல, பிசாசை தொடவே முடியல. பிசாசு எவ்வளோ ட்ரை பண்ணான், இயேசு என்ன பண்ணல, தொடவே முடியல. இது ஆண்டவர் என்ன பண்ணார், வல்லமையா செய்தார், வல்லமையா செய்தார். உங்க வாழ்க்கையில அவர் ஆண்டவர் மூலமா பரிசுத்தவான்கள் மூலம் செய்யணும்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும், வெள்ளம் பண்ணணும். அப்புறம் என்ன பண்றாரு, எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பணிவிடை செய்தார்கள் போட்டுட்டு. அல்லேலூயா. உங்களுக்காக அதே போல ஆண்டவர் என்ன பண்ணுவார், உண்மையா இருந்தா உங்களுக்காக ஒரு தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாரு, அனுப்புவார் உங்களுக்காக பணிவிடை செய்யறதுக்கு. உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா உங்க தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். கூட இருந்து நடத்துவார். உண்மையா இருங்க, கடைசி வரைக்கும் உண்மையா இருங்க. உங்கள் பக்தி விருத்தி இன்னும் அதிகமா என்ன பண்ணும், பெருக வேண்டும். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துல தரித்து ஆவியில ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே ஆராதனை, அடுத்த ஆராதனை, ஆவிக்குள்ளாலே ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய அது எப்படி இருக்கும், ஆசாரிய கூட்டம் எப்படி இருக்குது, ஆசாரியருக்கும் அதுல வெளிப்பட வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நம்ம இதனால நம்ம விருத்த சேதனம் பண்ணதுனால நம்ம விருத்த சேதனம் பண்ணல, கிறிஸ்துவினாலே நம்ம என்ன பண்ணுவோம், விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பி வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம என்ன பண்ணோம், மேன்மை பாராட்ட வேண்டும். கவனிக்கணும், நாமே மேன்மை பாராட்டுகிறது இல்ல, கிறிஸ்துவினாலே நம்ம என்ன பண்ணோம், மேன்மை பாராட்டுகிறோம். கிறிஸ்துக்குள்ளாலே நம்மள என்ன பண்ணோம், மேன்மை பாராட்ட வேண்டும். அது மேன்மை, நல்ல மேன்மை. அல்லேலூயா. அவராலே நம்ம என்ன பண்ண, விருத்த சேதனம் பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்பனா நாம தனியா பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய ஜனமாய் மாறுகிறோம். விருத்த சேதனம் என்று சொல்லும்போது அவருக்கு என்று வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், பிரீஸ்லிவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த ஆசாரிய கூட்டத்துக்குள்ளாலே நாமும் ஒரு பங்காளியா மாறுகிறோம். அல்லேலூயா. நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமா நாமும் மாறுகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுல ஒரு பங்கு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குள்ளாலே வாழ்கிற வாழ்க்கை உங்கள் ஆராதனை அப்பதான் ஏற்றுக்கொள்ளப்படும். சும்மா நம்ம ஆராதிக்கிறோம், எல்லாம் ஆராதிக்கிறாங்க, ஆராதனைக்கு ஆராதனை பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. என்ன எதுக்காக ஆராதிச்சீங்க நீங்க ஆராதிக்கிறோம், ஆராதனை நடத்துவோம். ஆராதனை இருக்குது, 4-5 பாட்டு பாடி டான்ஸ் வாசிச்சு கீபோர்டு வாசிச்சு, அது ஆராதனையா? இங்க வாஸ்து வசனம் என்ன சொல்லுது, ஆவிக்குள்ளாலே இங்க வர. ஏன்னா ஆராதனை ஒருத்தர் ஆராதிக்கும் போது 8 மணி ஆராதனையா, ஏன் வந்து உட்காரு
7:30 என்ன பண்ணோம்? வந்து உட்காரு. உங்களை நீங்க என்ன பண்ண அந்த ஆராதனைக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்க என்ன பண்ண அந்த ஆராதனைக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் உங்களோட ஆவியானவர் கிரியை செய்வார். அந்த ஆராதனைக்கு பலன் வரும். வரும்போது 4 பேர் தான் உட்கார்ந்துருந்தீங்க, அதுல 2 பேர் முன்னாடி வந்துட்டாங்க. வரும்போது 4 பேர் தான். நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். எனக்கு முன்னாடி நோயல் பிரதர் வந்தாரு. நாங்க 2 பேரும் தான். நான் வந்து கருதை திறந்தேன். கதவை திறந்து மேட்டு திருப்பி அந்த சைடெல்லாம் சரி பண்ணிட்டு வாய் நேர்த்தி விரிச்சிட்டாங்க. நல்லது, அந்த மாதிரி பண்ணுங்க. நல்லா செட் பண்ணி ட்ரம்ஸரை செட் பண்ணிட்டு போயிருக்கான் பையன். சூப்பர். அதுக்கப்புறம் பிரகாஷ் வந்தேன். எனக்கப்புறம் பிரகாஷ் வந்தான். வீட்டில் இருக்க வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. அவ்வளோதான், 4 பேர் தான், 5 பேர் தான். அப்படிதான் ஜெர்மனி ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஆராதனையா? இடம் காலியாக இருந்தால் அது ஆராதிக்கிறதுக்கு ஆராதனையா? அதுக்கு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரும். அந்த 2 பேருக்கு மாத்திரம் என்ன பண்ணும்? வரும். உண்மையா இருக்கிறவங்களுக்கு சகல ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? கிடைக்கும். 8 மணினா சர்வீஸ் தான். 7:30 இல்லை 7:45 இங்கே வந்து ஜெபிச்சுக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே கஷ்டாகியவரே இன்றைக்கு என்னை பலப்படுத்துங்க. இன்றைக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன கவலை இருந்தாலும் சரி, என்ன பாடுகள் சரி, வீட்டில் எல்லாத்தையும் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு அதெல்லாம் திங்கிங் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. பலவீனம் எல்லாம் நீக்கி போடுங்க. எனக்கு எல்லாத்தையும் மறந்து போடுங்க. நான் காலையிலேருந்து இருமிட்டு இருந்தேன். காலையிலேருந்து என்னது இருமல் எனக்கு தொண்டை கரகராக இருந்துச்சு. தொண்டை கரகராக இருக்க மாதிரி இருக்குது. அது முடிஞ்ச உடனே அது திருப்பி கரகர ஆரம்பிச்சிடும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுதான் வெள்ளப்படுறது. அதுதான் ஆவியில் வெள்ளப்படுறது. அதுதான் பேசும்போது ஒருத்தரை கூட இருப்பதால். ஏன்னா ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவருக்கு நடப்பிக்கிறார். வெள்ளத்தை கொடுக்குறது அவரு. உங்களை எல்லாரும் வெள்ளப்படுத்தணும். உங்க எல்லாரும் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யணும். உங்க வாழ்க்கையில பெருக்கம் வரணும். கிரியை ஆண்டவர் நடப்பிக்கணும்னா நீங்க முன்னாடி முதல்ல வந்து நிக்கணும். பந்திக்கு முந்தினவங்க அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். கல்யாணத்துல சாப்பிட்றதுக்கு தான் முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அடிச்சுப்பாங்க. கல்யாணத்துல அட்டன் பண்ண ரிசப்ஷனுக்கு முந்தி போயிடுவாங்க. எது ரிசப்ஷனுக்கு முந்தி போயிடுவாங்க. முந்தி போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வராங்க, அதெல்லாம் வர மாட்டாங்க ரிசப்ஷனுக்கு. அவன் பரிசு கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கணும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அப்போ என்ன பண்ணும்? சாப்பாடு தான் முக்கியம். பந்தியில சீட்டு போயிடக்கூடாது. அது திறக்கிறாங்க இல்லையா? நம்மளே நம்ம திறந்துட்டு அங்கே போய் உட்காந்துற நாட்கள்லாம் உண்டு. கரெக்டா இல்லையா? அது புதுசாக சொல்ற மாதிரி இல்லை. எல்லாரும் கல்யாணத்தில் நம்ம நடக்கிறது தானேங்கய்யா. இப்போ கூட நந்தினி கல்யாணம் நாங்கள் நடத்துகிறோம். அவங்க பாட்டுக்கு போயாச்சு. எல்லாம் வண்டி ஓடிட்டே இருக்கு. எங்களுக்கெல்லாம் வெறும் புதுசாக தான் வச்சுது. எல்லாம் காலி, கறியெல்லாம் காலி. கவனிட்டாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம், அந்த ஊர்க்காரங்கெல்லாம் செஞ்சு அடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எத்தனை கோழி செஞ்சுட்டு வரதில்ல, எல்லாம் காலி. நாங்கள் வேறு கடைசி சோறு மட்டும் சாப்பிட்டு ஆசீர்வதிச்சு வந்தாச்சு. அவ்வளோதான். அதுதான் நம்ம முந்தினா என்ன எல்லாரும் பண்ணி அதே சபையில் முந்தி வரவங்களுக்கு எல்லா நன்மையும் வரும். ஆண்டுக்கு எல்லா நன்மையும் வரும். அதுக்கு முன்னாடி வரவங்க ஸ்தோத்திரம் ஆசிரியர் அன்பு கிறிஸ்துக்குள்ளாலே பரிசுத்த ஆவியனுக்குள்ளாலே ஆவிக்குள்ளாலே அன்பு, ஆவிக்குள்ளாலே அன்பு, சகோதரத்துவம், கிறிஸ்துவ சகோதரத்துவம் அதுக்குள்ளாலே செயல்பட வேண்டும். ஆவிக்குள்ளாலே அன்பு இருந்தால் கொலோசியர் 1:8 வாசிங்க. முடிச்சிடறேன். கொலோசியர் உங்க அன்பையும் யார் தெரியப்படுத்துறார்? அது முதல் வசனம் வாசிங்க. 5 வாசிங்க.
எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உங்களிடத்திலும் வந்து நீங்க அதை கேட்டு நாள் முதல் ஹalleluya அது உங்களுக்குள்ளார எது என்ன அது சொன்னீங்களா? அது என்னது? சுவிசேஷத்தை பேசுகிறது. சுவிசேஷம் உள்ள வந்துச்சுனா இப்போ வாசிங்க 8 வசனம். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினார். யாரு? தீமோத்தேயு எங்களுக்கு தெரியப்படுத்தினார். தீமோத்தேயு வந்து என்ன பண்றாருங்க? முழுமையா அந்த எல்லா அவர் அனுப்புறாரு, ஒவ்வொருத்தையும் அனுப்புறாரு. தீமோத்தேயு குறித்து என்ன பண்றாரு? கோரிச சபைக்கு பேசுறாரு. அவரை ஒவ்வொருத்தரையும் அனுப்பும்போது எல்லா இடத்துலையும் அன்பை தெரிவிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒருத்தர் மூலமா ஆண்டவர் அந்த சபைக்கு திருவிழா போற்றுகிறார் என்று சொல்லும்போது அன்பில தான் எல்லாம் நடக்குது. அல்லேலூயா. அன்பில தான் எல்லாம் என்ன பண்ணுது? முழுமையா நடக்குது. சகோதரத்துவம் எப்போ வருதுன்னா சகோதரர்கள் எல்லாம் அதெல்லாம் ஒன்றிணைந்து செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்று சொன்னா அன்பில தான் என்ன பண்ணுது? நடக்க வேண்டும். அன்பு தான் எல்லாம் முழுமையாய் காரியங்களை நடப்பிக்கிறது. ஆவின் கனியாய் அது செயல்படுகிறது. அல்லேலூயா. ஆவின் கனி என்று சொல்லும்போது எபேசியர் 5 வாசிங்க. 5:9-10 வாசிங்க. எபேசியர் 5:9-10. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவின் கனி நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அப்படிதான் என்ன பண்ணும்? அது விழுங்கும், நடக்கும். சரியா? எப்படி நடந்து கொள்ளுறீங்க, எப்படி சுத்தி இருக்கிறவங்களோட பேசுறீங்க, எப்படி சுத்தி இருக்கிறவங்க பழகுறீங்க, அதுதான் என்ன பண்ணும்? விளங்கும். அப்படிதான் வெளியே வரும். ஆவின் அப்படியே செயல்படும். திருப்பி 10 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்க என்ன பண்ணுங்க? சோதித்து பாருங்கள். அவருக்கு என்ன பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்தாதான் நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. கலாத்தியர் 5:22-24 ஆவின் கனிகளை குறித்து என்ன பண்ண தெளிவாக பேசப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ ஆவின் கனிகள் அதெல்லாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஆவியானவர் என்ன காரியம் செய்கிறார் என்று தெரிஞ்சால் மாத்திரம்தான் அது உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆவியானவர் எப்படி கிரியை நடப்பிக்கிறார் என்று தெரிந்தால் மாத்திரம்தான் அது விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஆவி கனிகள் இருக்குதா? செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா? அது ஒன்னாவது இருக்குதா? அறையாது இருக்குதா? சந்தேகமா இருக்குது. சாஸ்திர சந்தேகமா இருக்குதா? சந்தேகமா இருக்குதா? உங்களை குறித்து எனக்கு சந்தேகப்பட வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆவின் கனியில் உள்ள 9 செயல்பட்டதுனால், 9 செயல்பட்டதுனால் பலத்த காரியங்கள் எடுத்து ஆண்டு செய்வார். அல்லேலூயா. எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அதை கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். கோபம் வந்துடும், அப்படி அன்பு வெளிப்படாது. பொறாமை வந்துடும், சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, தேவ தயவு அங்கே இருக்காது, நல்ல குணங்கள் வெளிப்படாது. தேவனோட இணைந்து வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாலே வாழ்ற வாழ்க்கை அவசியம். அதுதான் இந்த கனிகளும் செயல்பட வேண்டும். கனிகள் செயல்பட்டுச்சுன்னா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாலே ஈஸியாக நம்ம வாழலாம், வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாம். இல்லையா? ஆவிக்குள்ளாலே வாழுங்கள், ஆவிக்குள்ளாலே நடங்கள், ஆவிக்குள்ளாலே காரியங்களை நடப்பீங்கள், ஆவிக்குள்ளாலே செபிங்கள், ஆவிக்குள்ளாலே ஆராதிங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுதா சொன்னதெல்லாம்?
புரியலைன்னா நான் வீட்டில் போய் அப்லோட் பண்ணுறேன், போய் அதில் திருப்பி கேளுங்க. நிறைய பேர் பார்க்கல, இதோட சரி மூடி வச்சதே சரி. அதனால நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். வீட்டில் போயிட்டு அதையாவது போய் பாருங்கள், பார்த்து திருப்பி கேளுங்க. கேட்க தான் கிருபைகள் பெருகும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆண்டவர் கிரியை நடத்திப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களோடு பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். கண்களோடு எனக்கு செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் துதிக்கிறோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் வேலை கண்டடி